வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கு ஏசாமியை எழுப்பி நீங்கள் கிறிஸ்தவரான்னு கேட்டால் அவர் நான் கிறிஸ்தவர் இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா ஏசாமி மறைந்ததற்கு பிறகு தான் கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் உருவாச்சு. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து போதித்த தத்துவங்களை எல்லாம் இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அதனால் நான் கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார்னு ஒரு விமர்சனம் வச்சார். ஒரு முழுமையான உண்மை இதில் இல்லைனாலும் ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. அவர் சில தத்துவங்களை இந்த மண்ணுலகத்திற்கு கொடுத்து விட்டு போனார். அந்த தத்துவங்களை காப்பாற்றுவதற்காக விதிகளோடு கூடிய திருச்சபையை நாம் உருவாக்கணும். காலப்போக்கில் விதிகளை காப்பாற்றுற அவசரத்தில் தத்துவங்களை கோட்டை விட்டுட்டோம். இந்த ஆபத்து தான், இந்த விபத்து தான் நடந்திருக்கு இல்லையா? ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒழுங்காக மத ஆச்சாரங்களை கடைபிடிப்பது, ஆலயத்துக்கு போவது, திருவிருந்தில் கலந்து கொள்வது, தசமபாவம் கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, சபைக்கெடுத்த காரியங்களில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வது மட்டும் ஒரு கிறிஸ்துவனுடைய வேலையா அப்படிங்கிற கேள்வி காலங்காலமாக நமக்கு முன்னால் இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. தமிழாசிரியங்கனால இலக்கணம் நடத்த நினச்சிறாங்க. இயேசு கிறிஸ்து என்பது பெயர் சொல் தான். ஆனால் உண்மையிலே அது பெயர் சொல் அல்ல, அது வினைச்சொல். இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் இந்த சமூகத்தில் சில வினையை ஆற்றியது. எனவே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் பெயர் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிற வினைச்சொல்லை உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தில் நல்வினை ஆற்றுகிறவர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த வாழ்க்கை தான். கிறிஸ்தவனாக வாழ்கிறதுங்கிறது வேறு, இந்துவாக வாழ்கிறதுங்கிறது வேறு, முகமதியனாக வாழ்கிறதுங்கிறது வேறு. ஆனால் வாழ்வாங்கு வாழ்கிறதுங்கிறது வேறு. வள்ளுவர் சொல்கிறார், வாழ்வாங்கு வாழுதல். சரி, அது என்ன வாழ்வாங்கு வாழுதல்? இந்த வாழ்வாங்கு வாழ்தலுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, அடையாளம் கிடையாது. வாழ்வாங்கிறது வாழ்க்கை இலக்கணப்படி வாழ்தல். நீ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாய் என்று சொன்னால் அன்பை பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். உனக்கு உள்ளதில் சிலருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் சொல்லை உச்சரித்து கொண்டிருப்பது கிறிஸ்தவ மதம் அல்ல. இயேசு கிறிஸ்து என்பது பெயர் சொல்லே அல்ல, அது ஒரு வினைச்சொல். உன்னை வினையாற்ற சொல்லுகிற சொல். நீ வினையாற்ற வேண்டும். ஏசு 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 ஏசுன்னு சொல்லிகிட்டே இருக்குதில்ல. இயேசுவை போல் நடந்து கொள்வது, நீ உன்னுடைய நடத்தையால், உன்னுடைய செயலால் சமூகத்தில் நடந்து கொள்ளுகிறவர். அதான் சொல்லணும், ஒரு காலத்தில் அவரை பார்த்தா கிறிஸ்தவ மாதிரி தெரிதுங்கண்ணோம். இப்போ கிறிஸ்தவனை நம்பாதங்கிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இது எவ்வளோ பெரிய அவச்சொல் இல்லையா? எனவே கிறிஸ்தவ பாதிரியார்கள் இங்கே வந்து எந்த வேலையும் செய்யலை. அவங்க இந்த சமூகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் சொல்லை உச்சரிக்காமல் அதை வினைச்சொல் என்று உணர்ந்து அவர்களும் வினையாற்றினார்கள். அப்படி வினையாற்றியதன் விளைவாகத்தான் இங்கே கிறிஸ்தவ மதம் தழைத்தது, திருச்சபைகள் உருவானது. அந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிற கோடான கோடி மக்கள் வந்து சேர்ந்தார்கள். எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்கிற மனிதர் இந்த உலகத்திற்கு வழங்கிவிட்டு போன தத்துவங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிற எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க கிறிஸ்தவங்க பேர் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, கிறிஸ்தவ சப்பில் அஃபிலியேட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தத்துவங்களை நாமெல்லாம் யாருன்னா விதிகளை பின்பற்றுகிறவர்கள். இந்த சர்ச் ரூலு, இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த சர்ச்சினுடைய இந்த கணக்கு வழக்கு, இந்த மாதிரி விதிகளை பிடித்து கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. தத்துவங்களை பிடித்து கொள்கிறவர் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்பது பெயர் சொல் அல்ல, அது வினைச்சொல். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் விதிகளை பிடித்து கொள்கிறவர்களாக இல்லாமல் தத்துவங்களை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.